அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். ட்ரம்ப் அவர்கள் நேற்று ஒரு 10 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்றைக்கி வர்த்தக ரீதியில் நட்பாக செயல்படலாம். மோடி அவர்கள்கிட்ட பேசிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரியை குறைச்சாச்சு, இல்லை கொண்டாடுங்களே அப்படின்னு ஒரு ட்விட்டை போட. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் பெரிய அளவுக்கான செலிப்ரேஷன். அது இல்லாமல் அதனுடைய தாக்கம் எங்கே பார்க்க முடிஞ்சது அப்படின்னா நம்மளுடைய பங்கு சந்தையில் பார்க்க முடிஞ்சது. மிகப்பெரிய அளவுக்கான ஏற்றம் கண்டது. ஆனால் இதை தாண்டி பல விமர்சனங்களை சந்தித்திருக்கிறது இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம், மோடி அவர்கள் பதிலுக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய கேள்விகளுக்கான பதில்களை தேட வேண்டிய பதிவுகளாக இருக்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 1 என்னென்னா, முழுமையாக ரஷ்யாவை கைவிட்டுட்டாங்களா? கொஷின் நம்பர் 2 ஆல்மோஸ்ட் இனி பிரிக்ஸ் கூட்டமைப்பு கேள்விக்குறிகளை வைத்திடலாமா? கொஸ்டின் நம்பர் 3 25% 18%, சும்மா ஒரு 4% வரியை தான் குறைச்சிருக்காங்களே, இதில் என்ன ஒரு பெரிய சாதனை இருக்குது அப்படின்றது ஒன்றும். கொஸ்டின் நம்பர் 5 இது யார் முதல்ல அனௌன்ஸ் பண்ண வேண்டியது? இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையில் யார் வேலை செய்கிறாங்க? ட்ரம்ப் அவர்களா, இங்கே மோடி அவர்களா? அப்படின்ற பல கேள்விகளுக்கான விடைகளும் இருக்குது. ஆனால் இதற்கு முன்பு இருந்த கேள்விகளும் இருந்தது. இதே அமெரிக்கா நம்ம மீது 50% வரி விதிக்கும் போது அதானிக்கும் அம்பானிக்கும் பெரிய ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்திய மக்கள் இன்னைக்கு 50% வரி அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டங்களும் நிகழ்ந்தது. இந்த தமிழ்நாட்டிலாம் பெரிய ஒரு போராட்டமும் நிகழ்ந்தது. உடனடியாக ரஷ்யா கிட்ட வாங்குறதை நிறுத்திட்டு அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற வழியை பார்க்கணும் அப்படின்னு பெரிய ஒரு போராட்டம், இந்தியா முழுவதும் நாடு தழுவிய போராட்டம் காங்கிரஸும் முன்னெடுத்திருந்தாங்க. அதாவது அங்கே அமெரிக்க அரசாங்கம் இந்தியா மீது 50% வரி விதிச்சதுக்கப்புறம் வெளியுறவு கொள்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அதே இந்தியா, அதே அமெரிக்கா வரியை குறைச்சிட்டேன்னு அனௌன்ஸ் பண்ணால் கூட அந்த திருப்தி இருக்கா எதிர்கட்சிகளுக்கு? இல்லைன்னா இல்லை, இந்தியா எங்கேயோ மண்டியிட்டது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்க. இப்போ இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு நிறைய அங்கங்கே அப்படியே மனசுக்குள்ளே தோன்றும்ல. இப்போ ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக வழக்கமாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ட்ரம்ப்போட எக்ஸ்தல பதிவில் நிறைய பொய்கள் அடங்கி இருக்குன்றதை நான் பார்க்குறேன். நான் நிறைய சாத்தியமில்லாத விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை தாண்டி பிரதானமாக எங்கள் பெரிய அளவுக்கான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. வாங்க நண்பர்களே, முழு தகவல்களை அலசி ஆராய போகிறோம் நம்ம. ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கால் போகலாம். ரொம்ப சீரியஸான விஷயம் போகிறதுக்கு முன்பு ஒரு கலகலன்னு ஒரு பதிவு ஒன்று பார்த்துட்டு போயிடலாமா? ஏன்னா நிறைய பேர் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க, ரொம்ப சீரியஸாக உட்காந்துருப்பீங்களே, சொல்லுலே சீக்கிரம் என்னலே டைம் பண்ணுறீங்கன்னு கூட உட்காந்துருப்பீங்க. ஒரே ஒன்று தாங்க, நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில் சம்பாதிக்கணும்னு ஆசை. எனக்கும் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அது எப்படிப்போ உட்காந்த இடத்துல நம்மளால் சம்பாதிக்க முடியுமா? சோம்பேறித்தனமாக இருந்தால் சம்பாதிக்க முடியுமா? அதுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு பிரகாசமாக தென்படுகிறது. குறிப்பாக பிரேசிலில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த காது அடிக்கடி நம்ம குடையும் இல்லை, அந்த காதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு, அதாவது வேக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, அது கேன்சரை ஒழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மருந்தாக பார்க்குறாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு கேன்சர்லாம் இது ஒழிக்கிற அளவுக்கு தன்மை இருக்குது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குக்கான். அந்த வீடியோ பதிவு தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ தான் நினச்சிக்கிட்டா, ரவி பரவாயில்ல, கோடிக்கணக்கான சொத்தை நீ காதுக்குள்ளே புதைச்சி வச்சிருக்கிற. இப்போலாம் நான் குளிச்சேன்னா கூட இதுக்கப்புறம் இன்னிலேருந்து நான் எதுக்கு பட்ஸ் போடுறேன், போடவே மாட்டேன், வெயிட் பண்ணுவேன், ஆஃபர் வரும் நம்மளுக்கான ஆஃபர் தேடி வரும், இல்லையே வாங்கலே கேன்சருக்கான அரிய மருந்து. யார் யாரெல்லாம் காது குறையாமல் வச்சிருக்கீங்களோ அந்த வேக்ஸ் பல ஆயிரம் பல கோடி கூட போகலான்ற மாதிரி நம்மளை கூப்பிடுவாங்க. அன்னைக்கு நம்ம போய் குறைஞ்சி எடுத்து விற்று பெரிய ஆளாயிடலான்னு ஒரு முயற்சிக்கு வந்துட்டேன் நான். நண்பர்களே, நீங்களும் ட்ரை பண்ணுறீங்களா பாருங்க. இருந்தாலும் பாஸ், இந்த காது கொடையில் உள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளை வச்சு கேன்சரை போக்கணும் எப்படி அவங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதற்கே நம்ம ஒரு ஆயில் சொல்யூட் கொடுக்கலாம். எங்கெங்கேயும் எடுக்கிறீங்க, கடைசியில் காதுக்குள்ள இருக்கிற வேக்ஸை எடுத்து கேன்சர் தடுக்குதுன்னு சொல்றீங்க பார்த்தியா? இன்னும் மற்ற ஏதாவது சளி ஏதாவது இருந்தால் கூட சொல்லிடுங்க பாஸ், வேறு வழி இல்லை, நாங்களே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு சளி பிடிக்கிற மாதிரிலாம் மருந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையே வந்துடும். அதுவும் கொஞ்சம் தேடி பிடிச்சாங்கன்னா பரவாயில்ல. சரி, பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் கலகலப்பாக இருந்தது. வேற லெவலில் போயிட்டீங்க பாஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி, நம்ம
குறைஞ்சிடலாமா காதல் நினைச்சேன் நான். இப்ப சம்பவத்துக்கு போலாமா? இதை நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆவலா இருந்தேன், நான் சொல்லிட்டேன். சரி, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 பதிவை காட்டிடுறேன். முதல் பதிவு, இன்னைக்கு இந்தியாவுடைய பார்லிமெண்ட் வளாகத்துல பிரதமர் மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, மாலையெல்லாம் போட்டு ஒரு பெரிய ஒரு டீல், அடுத்தடுத்து ஒரு டீல். இப்போதான் நம்ம ஐரோப்பானுடைய டீல், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ஏற்படுத்தணும். பட் இங்கே இப்போ அமெரிக்கா வேற இப்படி ஓடி வந்து ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுனால சாதிச்சிட்டோம், பெரிய அளவுக்கு சாதிச்சிட்டோன்னு இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு பெரிய அளவுக்கு மாலையெல்லாம் அணிவிச்சாங்க. பட் இதே ஆனால் எதிர்கட்சிகள்லாம் பெரிய அளவுக்கு விமர்சனங்களும் முன்வைக்கிறாங்க. இதற்கு முன்பு போராட்டம் பண்ணாங்க, பட் இப்போ வந்து இந்தியா அடிபணிந்து விட்டது அப்படின்ற மாதிரிலாம் பெரிய ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. சரி, என்னதான் சொன்னார் ட்ரம்ப், அதை நம்ம நம்பலாமா நம்ப கூடாதா, இது உண்மைதானா அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். இது ட்ரம்ப் அவர்களுடைய எக்ஸ்தல பதிவுங்க. இந்த பதிவில் இந்திய பிரதமர் மோடியுடன் தொலைபேசி வாயிலாக கலந்துரையாடியதில் மகிழ்ச்சி. இந்தியாவின் மிகவும் அதிகாரமிக்க மதிப்பு மிக்க தலைவராகவும் எனக்கு மிக நெருங்கிய நண்பராக ஒருவராகவும் பிரதமர் மோடி உள்ளார். உக்ரைன் போருக்கு விரைவில் முடிவு, அவருடன் வர்த்தகம், ரஷ்யா உக்ரைன் போருக்கான தீர்வு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்தேன். அப்பொழுது ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்திவிட்டு அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிடம் இருந்து அதிக அளவிலான கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய மோடி ஒப்புக்கொண்டார். இதன் மூலம் உக்ரைனில் நடைபெற்று வரும் போரால் ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தவரும் துயரமான நிகழ்வு முடிவுக்கு வரும் என நம்புகிறேன். அமெரிக்க பொருட்களுக்கு 0 வரி, இது ரொம்ப முக்கியங்க, நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன் நான். ஏன்னா அமெரிக்க பொருட்களுக்கு 0 வரி பிரதமர் மோடியுடன் நட்பு மற்றும் மரியாதை காரணமாக அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டேன். இந்தியா கேட்டுக்கொண்டதனால ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. இதனால் இந்திய பொருட்கள் மீதான விதிக்கப்பட்ட 25% சதவீதத்திலிருந்து 18% குறைக்கப்படுகிறது. இது உடனடியாக அமலுக்கு வருகிறது. இதைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு எதிரான வரி மற்றும் வரி அல்லாத தடைகளை 0 குறைக்க இந்தியா முன்வரும் என எதிர்பார்க்கிறேன். இது ரொம்ப முக்கியங்க, இதை வைத்துதான் போராட்டம் பண்றாங்க. 0 குறைக்க இந்தியா முன்வரும் என எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப வலுவான இந்தியா உறவு ஏற்கனவே எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண்மை, நிலக்கரி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் $50 பில்லியன் உயர்த்த இந்தியா முடிவு செய்துள்ள நிலையில் அமெரிக்க பொருட்களுக்கான இறக்குமதியை மேலும் அதிகப்படுத்த பிரதமர் மோடி அவர்கள் ஒத்துக்கொண்டுள்ளார் அப்படின்னு போட்டிருக்கிறார். சரி, இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வெளியிட்ட அடுத்த ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு இந்திய தரப்புல இருந்து வெளியிடாமல் இருந்ததுக்கு அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் தனது எக்ஸல் பதிவுல வந்து போட்டிருந்தார். அவர் தனது பதிவுல வந்து இந்திய பொருட்கள் மீதான 18% குறைக்கப்படும் என்ற அறிவிப்பு பிரதமர் மோடி அவர்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறார். 140 கோடி இந்தியர்கள் சார்பில் ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தொலைபேசி உரையாடல் நன்றாக இருந்தது. உலகளாவிய அமைதி, ஸ்திரத்தன்மை, செழிப்பு, அதிபர் ட்ரம்பின் தலைமை மிக முக்கியமானது. 2 பெரிய பொருளாதார மற்றும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் இணைந்து செயல்பட்டால் அது மக்களுக்கு பலன் அளிக்கும். அதிபர் ட்ரம்பின் அமைதி முயற்சிக்கு இந்தியா முழுமையாக ஆதரிக்கும். 2 நாடுகளின் உறவை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்ல ட்ரம்புடன் நெருக்கமாக பணியாற்றுகிறேன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடியும் ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸல பதிவுல வந்து இந்த ஒரு இமேஜை வந்து போட்டிருந்தார். அதுக்கப்புறமும் இந்த இமேஜை வந்து போட்டிருந்தார். ஆக்சுவலா இது ஜெய்சங்கர் அவர்கள், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அங்க அமெரிக்கா அங்க இருக்காரு. இப்ப அங்க ஃபுல்லா பேச்சுவார்த்தைலாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஜெய்சங்கர் அங்கிருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். அங்க ஒப்புதல் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, எப்பவுமே ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் அவசரம் கொடுக்குன்னா நான் தான் உலகத்துல ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். இதுல நிறைய கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டியது இருக்கிறது. இது எல்லாமே எவ்வளவு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல, அது சாத்தியமானது எனக்கு தெரியல. ஆனா அவரு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாரு. சரி, அவரு அறிவிச்சதுக்கு அப்புறம் மோடி அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை நான் யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன்னா, ஜெய்சங்கர் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இருந்து அங்கதான் அங்குறாரு, எங்க அமெரிக்காவில். அங்க வர்த்தக அமைச்சர்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணி ஓகே ஆனதுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தலைவர் ஓடி வந்து எக்ஸலத்துல போட்டார். ஸோ இது முதல் சம்பவம் என்னன்னா, அப்ப நம்ம இந்தியா யாரும் போகாம அது அவரா அனௌன்ஸ் பண்ணல. ஒரு விஷயம், இந்தியா போய் கேட்டிருக்காங்க, இந்தியா பேசியிருக்காங்க, இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்கன்றது முதல் விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். ஆனா இருந்தாலும் பல கேள்விகளுக்கு விடையளிக்கணும். ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த டெம்ப்ளெட்லாம் போடுற பாருங்க. இன்னைக்கு சன் டிவி ஒரு குஷி மோட்ல இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி குறிப்பா பாருங்க, ஈரானை பேச்சுவார்த்தை கொண்டு வர பீரங்கி படைகளை குவித்தார் ட்ரம்ப் அவர்கள். அது மாதிரி இந்தியாவை
பேச்சுவார்த்தை கொண்டு வர என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும், ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ அது 45 லட்சம் கோடியா நம்ம வாங்க போகிறோமா யாருக்கிட்ட? அமெரிக்கா கிட்ட 500 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை வாங்க இந்தியா முன் வந்துள்ளது. அப்போ மேக் இன் இந்தியா இல்லையா? அப்போ மேக் இன் அமெரிக்காவா? இனி அமெரிக்கா ப்ராடக்டை தான் வாங்குவோமா? என்ன சார் உங்கள் கொள்கை? விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக இத்தனை நாள் நாங்கள் சைன் பண்ணாமல் இருந்தோம்னு நீங்கள் சொல்லிட்டு இன்னைக்கு விவசாய பொருட்களை ஆல்மோஸ்ட் 1.3 பில்லியன் அளவுக்கான பற்றாக்குறை, அமெரிக்காவில் பற்றாக்குறையை இந்தியாவிடம் நம்ம விற்கப்படுவதால் சரி செய்யப்படுகிறது. அங்கே அவங்களுடைய விவசாய அமைச்சர் பெரிய அளவுக்கிட்ட செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாரு. என்ன சார் உங்கள் நியாயம்? பிபிசி ஓடி பெரிய அளவுக்கான விமர்சனம். அந்த டெம்ப்ளேட்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது எல்லாமே அங்கே நடக்கிற விஷயங்களோட கேள்விகளாக அந்த இடத்துல முன் வைக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியா பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது கூட முதலீட்டாளர்களுக்கான அந்த நம்பிக்கை பிறக்கவில்லை. எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாமே அடியான அடி, சாதாரண அடியிலலாம் பயங்கரமான அடி இருந்தது. ஆனால் நேற்று இரவு ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவுடைய பங்கு வர்த்தகம் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் 3656 புள்ளிகள் அதிகரித்து ஆல்மோஸ்ட் 85,323 புள்ளிகளானது. நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு 750 புள்ளிகள் பக்கம் உயர்ந்திருக்குன்ட்டு பெரிய அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க. பட் இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் 25%லேருந்து 18% குறைச்சிருக்கிறார் அப்படின்ற தகவல் இங்க பெரும்பாலான ஊடகங்கள் எல்லாமே போடுறாங்க. அது தவறு. 50%லேருந்து 18% கொண்டு வராரு. ஏற்கனவே 25% வரி இருந்தது இந்திய பொருட்களுக்கு. நம்ம ரஷ்யா கிட்ட வாங்குற எண்ணெய் வளம் வாங்கினதுனால அடிஷ்னலாக ஒரு 25% போட்டாங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு 50% வரி. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும்? 50% வரியே 18% குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா எங்கள் ஊடகங்களுக்கு தெளிவாக இருக்கும். இல்லை மதிலுக்கு ட்விட்லையும் தெளிவாக போட்டிருந்தாருன்னு பரவாயில்ல. 25லேருந்து நான் 18 பண்ணுறேன் அப்படின்னா அப்போ இதற்கு முன்பு 25% வரி இருந்ததானா? இல்லை, அது 50% வரி இருந்தது என்பது கூடுதல் தகவல். இது நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, இப்போ ஒட்டுமொத்தமாக 18% வரின்றது இதை விட ரொம்ப கம்மி வரி இருக்கு அப்படின்னா நம்ம எல்லா நாடுகளையும் கம்பேர் பண்ணிடலாம். சீனாவுக்கு அது எவ்வளோ வரி போட்டிருக்காங்க? 37% வரி. நம்ம ப்ராடக்ட் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதில்ல, சீனாவுடைய ப்ராடக்ட் அது அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணல. பிரேசில் 50%, சவுத் ஆப்பிரிக்கா 30%, மியான்மார் 40%, லாவோஸ் 40%. லோயஸ்ட் டேரிஃப் யாருக்குன்னா ஐரோப்பிய யூனியனுக்கு 15%, ஜப்பானுக்கு 15%, தென்கொரியா 15 இருந்தது, பட் இப்போ 25 ஆக்கிட்டாங்க. அது லிஸ்ட்டில் வந்துடுச்சு, அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. சுவிட்சர்லாந்து 15%, பட் அதுவுமே ஃபஸ்ட்டு 35 இருந்தது, இப்போ 15 கொண்டு வந்திருக்காங்க. யூகே 10%, அதுவுமே மிரட்டிட்டு தாங்கிறார். அப்புறம் நம்ம நட்பு நாடுகள், சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், பங்களாதேஷ் 20, வியட்நாம் 20, மலேசியா 19, கம்போடியா 19, தாய்லாந்து 19, பாகிஸ்தான் 19% கொண்டு வந்திருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, 2017 நம்ம பொருட்கள் அமெரிக்காவில் அதிகபட்சம் 5% தான் வரி விதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிச்சுன்னா 38% வரைக்கும் வரி வந்தது. அதாவது டிபெண்டிங் அப்பான் த ப்ராடக்ட், நம்ம ப்ராடக்டை ஆவரேஜாக ஏற்றுமதி பண்ணுறதில்ல, அதாவது ஆவரேஜ் பண்ணி எடுப்பதில் 38% சொன்னாங்க. லாஸ்ட்டாக ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்பு நம்மளுடைய ப்ராடக்ட்டு 38% இருந்தது. அதுக்கப்புறம் 25% ஆனது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு மாதம் 25 வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மறுபடியும் இப்போ 18% குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுலையுமே கூட என்ன இஷ்யூ வருதுன்னா, இதற்கு முன்பு இருந்ததை விட இந்தியா பெரிய அளவுக்கு பலன்களை அடைந்திருக்கிறதா அப்படின்ற கேள்விகளும் தாண்டி நம்ம அமெரிக்காவுடைய ப்ராடக்டை 0% வரி அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குரிய. அதுக்குமே நான் டெம்ப்ளேட் நிறையா இருந்தது, என்ன எவ்வளோ போகிறதுன்னு சொல்லிட்டு எனக்கே டயர்ட் ஆகிடுச்சு. அதனால விட்டுட்டு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். 0% வரியில இந்தியா இறக்குமதி செய்யும் என்று எதிர்பார்க்கிறேன்றாங்க. பட் இந்தியா அது சாத்தியக்கூறுகள் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி பண்ணாங்கன்னா முதல்ல சத்து டானிக் இங்க இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கே அடி வாங்குற அளவுக்கு நம்ம சீப் ரேட்டுக்கு வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதுப்பிரியர்களுக்கு சந்தோஷமான செய்தியா இருக்கு, அது எந்த அளவுக்குன்னு தெரியாது. எலான் மாஸ்கினுடைய டெஸ்லா காரெல்லாம் பெரிய அளவுக்கு இங்க வரி இல்லாமல் வந்தது அப்படின்னா இங்க இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிற கார் நிறுவனங்கள்லாம் பெருசா பாதிக்கப்பட்டுரும். அதை எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதே BMW, ஆடி கார்லாம் உயர் ரக கார்கள், அது பிரச்சனை அனுபவம் பண்ணாங்களான்றது அதுக்கான விடைகளும் இன்னும்
எவ்வளோ விலை குறைக்கிறாங்க, எவ்வளோ இதுக்கு முன் இருந்ததுக்கான ஐரோப்பான ஒப்பந்தத்தில் சொல்கிறேன் நான். பட் இது எல்லாமே 0% வரி இறக்குமதி பண்ணும்போது இங்கே இந்தியாவை சார்ந்த பொருட்கள் பாதிக்கப்படும். அதற்கான விளக்கங்கள் இது நம்ம அக்ரிமெண்ட்ல தான் பார்க்கணும். சம்பவம் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். சம்பவம் நம்பர் 3, நம்ம 500 பில்லியனுக்கான எனர்ஜி ப்ராடக்ட் மீது எல்லாத்தையும் நம்ம இறக்குமதி பண்ண முடியுமா, ஒப்பந்தங்களை ஏற்படுத்த முடியுமான்னா அது சாத்தியக்கூறுகள் இல்லை. அது சும்மா ஒரு டைலாக்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னா உங்களுக்காக பிரத்யோக வரைபடம் இது. 2025 நீல கலர் இருக்கு பார்த்தியா, அது நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணதில் 104 பில்லியன், அமெரிக்கா நம்மளுக்கு இறக்குமதி பண்ணதில் 133 பில்லியன், ரெண்டும் சேர்த்தணும் அப்படின்னா 238 பில்லியன். எந்த ஒரு நாடுமே அவ்வளோ சீக்கிரம் பெரிய அளவுக்குலாம் உயர முடியாது. ஏன்னா 2024 2025 ஜஸ்ட் ஒரு 15 பில்லியன் தான் இன்க்ளூட் ஆயிருக்கு. 500 பில்லியன்ன்றது இலக்கு. 500 பில்லியனு தாண்டி நம்ம எந்தெந்த ப்ராடக்டை வாங்குறோம், அதில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சோயா மீன்ஸ்லாம் வாங்குறோமா இல்லையா, அதற்கான எந்த ஒரு தெளிவான ஒரு அறிக்கைகளும் இன்னும் வரவில்லை. இது விளக்க வேண்டியது இந்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்புமே கூட. ஏன்னா இன்னும் ஒரு தெளிவான டீட்டெயில் வரல. இப்போதைக்கு ரஃபா வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15-20 ப்ராடக்ட்டுக்கு மேலே நம்ம அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ண போகிறோம். அது டிஃபென்ஸுக்கான கூட்ஸ், கமர்ஷியல் பிளான்ஸ், ஆயில் அண்ட் எல்என்ஜி, இது மாதிரி நிலக்கரிகள், இது எல்லாமே நிறைய இறக்குமதி பண்ண போகிறோம். அதை தாண்டி இப்போ நம்ம வெனிசுலா கிட்ட வாங்கறதுனால ரஷ்யாவை முழுமையாக இந்தியா கைவிட்டிருக்கிறதா அப்படின்னா, அப்போ ஏற்கனவே அங்கே புடின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். இந்தியாவுக்கு வந்து அடுத்தடுத்த அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. நம்ம ஃபைட்டர் ஜெட்ல இருந்து, நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து அடுத்தடுத்து ப்ரொடக்ஷன் யூனிட் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. இது இல்லாமல் ஒரு சில அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்கு. இது எல்லாமே தடைபடுமா அப்படின்னா, இங்கே பேசப்பட்ட பொருள் வந்து எண்ணெய் மட்டும்தான். அதாவது கச்சா எண்ணெயை மட்டும்தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். கச்சா எண்ணெயை கூட நம்ம பெலாரஸ் கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்ட்டு அமெரிக்கா சொல்லலை. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ரீசெண்டாக பெலாரஸ் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அப்போ பெலாரஸ் கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு எதுவும் அக்ரிமெண்ட் இல்லைல்ல, ரைட். அதை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக முழுமையாக அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ராய்டர்ஸ் பத்திரிகையோ இல்லை அமெரிக்கா சார்ந்த ஒரு சில நபர்களோ வெளியிடுவாங்க. பட் என் கேள்வி இதில் என்ன அப்படின்னா, அப்போ நீங்கள் ரஷ்யா கிட்ட நாளைக்கு நல்ல பேர் வாங்கின உடனே இந்தியா மறுபடியும் அங்கே ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினா ஓகே தான் இல்லையா? எனக்கு இதில் இந்தியாவுக்கான பதில்களும் கிடைக்க வேண்டும், அமெரிக்கா கட்டக்கூடிய பதில்களும் கிடைக்க வேண்டும். நேற்று வரை வெனிசுலா வந்து எதிரிகளாக இருந்தார்கள். வெனிசுலா மீது யாராவது வாங்கினாங்கன்னா தடை விதிக்கப்பட்டார்கள். அதே இன்று வெனிசுலா நல்ல நண்பர்களாகி விட்டார்கள், இன்னைக்கு ரஷ்யா எதிரிகளாகி விட்டார்கள். அதற்கு அனைத்து நாடுகளும் உடன்படணுமா, இன்க்ளூடிங் நான் இந்தியாவும் சேர்த்து தான் கேட்கிறேன். நான் இந்த இடத்துல இந்தியாவும் உடன்பட வேண்டுமா அப்படின்ற இன்னொரு இந்த இடத்துல வந்து கேள்வியை முன்வைத்து கொள்ளலாம். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, 100% ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குவதை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நீங்கள் இன்னும் வருகின்ற காலங்களில் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம ட்ரேட் டீலை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக 2025-26 ரொம்ப அற்புத ஆண்டாக மாறி இருக்கிறது. யூகே, யூரோப் யூனியன், நியூசிலாந்து, ஓமன், அப்புறம் யூரோப்பியன் மொத்தமாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு, இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து கொண்டு வந்தது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சு. சரி, அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டோ இல்லை இந்தியா அமெரிக்காவோட ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியோ, ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் இந்த மாதிரி பேசினதில் புடின் அவர்கள் வந்து அங்கே கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்கல் நடத்த மாட்டேன் உக்ரைனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த வரைபடத்தை பாருங்கள். ட்ரம்ப் அவர்கள் எக்ஸலத்தில் வெளியிட்டதுக்கப்புறம், இதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் வார் இந்தியா எங்ககிட்ட வாங்கினதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மேபி இந்தியா மீது இருந்த கோபமா இல்லை ட்ரம்ப் மீது இருந்த கோபமா எனக்கு தெரியல, புடின் அவர்கள் அடித்த அடி சும்மா உக்ரைனை தாறுமாறு தர்பாரை கிளிகிளின்னு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. இது மாதிரியான ஒரு அடியை நான் பார்த்ததே இல்லை இதுக்கு முன்பு வரைக்கும். இது வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. அங்கே ஆல்மோஸ்ட் -23 டிகிரி செல்சியஸ் இருக்கிற இந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், தெர்மல் பவர் பிளான்ட் டினிப்ரோலாம் ஒன்று கூட வேலை செய்யலைன்ட்டாங்க. ரஷ்யானுடைய இஸ்காண்டர் மிசைல்ஸ்லேருந்து பாலிஸ்டிக் மிசைல்ஸ்லேருந்து ஒட்டுமொத்தமாக எங்கெங்கே அடிக்க முடியுமோ கார்கிவ், டினிப்ரோ, சமி ரீஜியன், உக்ரைனுடைய தலைநகர் கியூ எல்லாமே பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. இன்னைக்கு ரஸ்கா குஸ்கா ஓடி வந்து புலம்பி தள்ளிட்டார், தலைவா என்ன தலைவா பண்ணுற,
அங்கே ஏதோ இந்தியா கிட்ட அக்ரிமெண்ட் போடுறதுனால அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்ச தலைவானா, அப்போ புடினவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏதோ நீ இந்த அக்ரிமெண்ட் போட்டதுனால எனக்கு பணமே வராது, நான் ஏதாவது தாக்கல் நடத்த மாட்டேன், என்னுடைய பொருளாதாரம் முனைகிறோம்னு நினைக்கிறியா அப்படின்னு ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட நான் 40 நாடுகளுக்கு மேலே நாங்கள் ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாருன்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த தாக்கல் நடத்தும் போது போலனுடைய எல்லை பகுதியில் நேட்டோனுடைய ஏர்லி வார்னிங் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் வந்து பெரிய அளவுக்கு வேலை செய்திருந்தது அப்படின்னு ஒரு குறிப்பிடத்தகுந்த நிகழ்வாக சொல்ல முடியும். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தாங்க இந்த சில்வர் கோல்டெல்லாம் அப்படியே குறைஞ்சி வருது. ஆனால் மறுபடியும் அமெரிக்கா ஒரு செக் வச்சுருக்காங்க, ப்ராஜெக்ட் வேர்ல்ட் அப்படின்னா ரேர் எர்த் மினரல்ஸை வந்து ஃபுல்லாக ஸ்டாக் பண்ண வைக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இனி நம்ம வந்து சீனாவை நம்பி இருக்கக்கூடாதுன்னு அடிப்படையில் வந்து இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாத்தையும் வந்து யூஎஸ்னுடைய மேனுஃபேக்சரிங் எந்த அளவுக்கு நம்ம ஹோல்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு நம்ம அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுல ஒரு 12 பில்லியனுக்கு மேலே அக்ரிமெண்ட் போடுறாங்க. மேபி இப்போ தாங்க அந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர், பிளாட்டினம், பலேடியம், நிக்கல், கோல்டு, காப்பர், அலுமினியம், ஜிங்க் எல்லாமே பயங்கரமாக அடி இருந்தது. இந்த மெட்டல் ஃபுல்லாகவே அடியாக இருந்தது. மறுபடியும் இன்னைக்கு காலையில் தங்கம் கொஞ்சம் விலையாக இருந்தது. பட் அதை நம்ம பொறுத்து இருந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு சமயம். ஒரு கான்ஸ்பிரசி தியரி வேறு, ரூமர் வேறு போயிட்டே இருந்தது. சீனா வந்து செயற்கையாக தங்கம் தயாரிக்கிறாங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வாய்ப்பு இல்லைங்க. செயற்கையாக தங்கம் தயாரிக்கிறாங்கன்னா இந்த தங்கத்தோட விலையை விட செயற்கையாக தயாரிக்கிற தங்கத்தோட விலை அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு மூலப்பொருட்கள் அதுவுமே வந்து உறுதியளிக்க முடியாது, அது ஃபேக் நியூஸ். அதனாலலாம் குறைய கிடையாதுன்றது கூடுதல் தகவல். டாலரோட மதிப்பு வந்து வளர்ந்துடும், நம்பிக்கை வந்துடும். அவங்க ஃபெடரல் நிர்வாகத்தினுடைய புதிய கவர்னர் வந்து நம்பிக்கை எடுத்துருவான்னு அடிப்படையில் குறைந்திருக்கு. அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். ஸோ கிளைமேக்ஸில் ஒன்று தான், சவுதி அரேபியாவுக்கும் எகிப்துக்கும் துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் வந்து போகிறார். மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை, நீ காசா மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று நம்பிக்கை பிறக்கிறதுன்றமா சொல்லியிருக்கிறார். இது எனக்கு நம்பர் தான் தெரியல. இந்த பதிவோடு முடிக்கிறேன். நான் சன் நியூஸில் பார்த்தேன். நான் பிரான்ஸில் ஒரு 24 வயது இளைஞர், அவரோட ஆசன வாய்க்குள்ளார முதல் உலக போரின் போது பயன்படுத்தப்பட்ட 8 அங்குல நீளம் கொண்ட பீரங்கி குண்டு இருந்ததாம். மருத்துவர்கள் அதிர்ச்சியாம். குண்டு வெடித்து விடும் என்ற பயத்தினால வெடிகுண்டு நிபுணர்களை அழைத்து மருத்துவமனையில் இருந்து நோயாளிகள் மருத்துவர்கள் வெளியேற்றப்பட்ட பின்னர் தான் குண்டு வந்து வெற்றிகரமாக அகற்றப்பட்டதுன்னாங்க. அது எப்படி எனக்கு புரியல. எப்படி அவன் உள்ளே போயிருக்கோம், இல்லை வேற ஏதாவது சொல்லிட்டாங்களா உள்ளன்னு எனக்கு புரியல. பட் அந்த குண்டு எனக்கு இது கான்செப்டே எனக்கு புரியல. எப்படி பாஸ், என்னால் கற்பனையில் கூட நினைக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஏன்னா அந்த பெருகி கொண்டு அங்கே படிச்சுன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இருந்தாலும் ஆரம்பிக்கும் போது கலகலகன்னு இருக்கும்போது முடிக்கும் போது முடிக்கலாம்னு நினைச்சேன். நான் எத்தனை பேர் இறுதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு தெரியல. சப்போஸ் எனக்கு பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ஒரு திருப்திக்காக கையை மட்டும் தூக்குங்க, நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் RK சேனல். நன்றி, வணக்கம்.